அமெரிக்காவில் வேலை பார்க்குற நம்ம ஹீரோக்கு சிட்டியில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான் வேணும். லைக் மாடர்னாக இருக்கணும், ஆனால் ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நல்லா இங்கிலீஷ் பேசணும். இந்த மாதிரி சில திங்ஸ் அவனுக்கு தேவைப்படுது. ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது 8th ஃபெயிலு. ஓகே, 8th ஃபெயிலு, ஒரு வில்லேஜ் பொண்ணு. ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். அண்ட் தென் ஹீரோயின் எப்படின்னா, எனக்கு வந்து இவனை கல்யாணம் பண்ணால் நான் அமெரிக்காவில் போய் சுற்றி பார்க்கலாம், அதனால நான் இவனை கல்யாணம் பண்ணுறேன். ஹீரோயினோட பாயிண்ட்டே இவ்வளோதான். ஹீரோயினோட கேரக்டர் எப்படின்னா, பேசிக்லி ஷீ இஸ் ஜோவியல், கொஞ்சம் அரமெண்டல், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக. ஓவர் கான்ஃபிடென்ட்டே அவளை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு அவள் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டான பர்சன். லைக் ஒரு கீபேடு ஃபோனை வச்சுக்கிட்டு அவள் ஹோல் அமெரிக்கா சுற்றி வந்துடுவாள். ஆனால் அவள் இருக்கிற இடம் அமெரிக்கா தான். ஐ மீன் அமெரிக்காவில் எந்த இடத்துல அவள் இருக்கான்னு அவளுக்கு தெரியாது, பட் அவள் சுற்றி வந்துடுவாள் அந்த ஏரியாவே. அந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டான கேரக்டர் அவள். அண்ட் இந்த நாவல் மோஸ்ட்லி ஜோவியலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜோவியலாக இருக்கும். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் ஒரு நாவலில் உட்காந்து சிரிச்சேன்னா அது இந்த நாவல். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை அமெரிக்கா கூட்டிகிட்டு வரான் மேரேஜ் ஆகி. அதுக்கப்புறம் அவன் யோசிச்சுட்டு வந்துருப்பான் நம்ம இவளை வச்சு செய்யணும் அப்படின்னு. பட் ஹீரோயினை பற்றி தெரியாமல் அவன் எப்படி யோசிக்கிறான். அவனை வச்சு செய்கிறது ஃபுல்லாகவே ஹீரோயின் தான். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி இவங்க சேர்றாங்களா இல்லையா, இல்லை எப்படி சேர்றாங்க, என்னெல்லாம் இஷ்யூ வரும், நிறையாவே இஷ்யூ வரும். ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி சேருதாங்க, அதுதான் இந்த கதை. இதில் ரொம்ப கருத்துக்கள் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் நல்லா சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாவல் எடுக்கலாம். ஒரு லைட் ஹார்ட்டட் நாவல் இது. இந்த நாவல் எழுதுனது சுஜா சந்திரன் தான், ஆர்ஜே யாலியோட வாய்ஸ். ஸோ இந்த நாவலோட நேம் மாசரு பொன்னே முத்தே. நான் இந்த நாவலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், போய் கேட்டு பாருங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நோ ஸ்பாய்லர்ஸ். தேங்க்யூ.